ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைனான்ஷியல் நாலேஜ். நம்ம என்னதான் நல்ல ஒரு வேலையில இருந்து நல்லா சம்பாதிச்சாலும் நமக்கு ஃபைனான்ஸ் நாலேஜ் அப்படின்றது இல்லைன்னா நம்மளால நம்மளோட ஃபியூச்சர் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்டேபிளாக இருக்காது. நம்ம நல்லா சம்பாதிச்சாலும் நம்ம கண்டிப்பாக அந்த பிளானிங்கும் அந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ஒழுங்காக பண்ணலன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைனான்ஸ் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பட்ஜெட் பண்ணணும். நமக்கு மந்த்லி வர இன்கம் வச்சு இல்ல மந்த்லி வர சேலரியோ இல்ல மந்த்லி வர டோட்டல் இன்கம் வச்சு அதை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் பிளானிங் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்மளால எங்க நம்ம செலவு தேவையில்லாம செலவு பண்றோம், எங்க ஓவர் ஸ்பெண்டிங் பண்றோம், எங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நாலேஜ் நமக்கு கிடைக்கும். யூஸ்வலா ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க 50-30-20 அப்படின்றது. 50ன்றது நம்மளோட நீட்ஸ் எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்றதும், 30% ஆஃப் நம்ம இன்கம் நம்ம வான்ஸ் செலவு பண்றதும், மீதி 20% சேவிங் பண்றதும். இந்த மாதிரி சில மெத்தட்ஸை வச்சு நம்ம பட்ஜெட்டிங் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளால ஓகே இந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவாகுது, இது இங்கே தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்மளால நம்ம ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணி கரெக்டாக ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் பில்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் யுவர் கிரெடிட். அதாவது உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ஹோம் லோன், மார்ட்கேஜ் லோன் இந்த மாதிரி விஷயம் போகிறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. எந்த மாதிரி நீங்கள் லோன்ஸ் வாங்கியிருக்கீங்க, எந்த மாதிரி ரீபேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக பேங்க்கோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்டோ அதை பார்த்து தான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுமா அப்படின்ற டிசிஷன் எடுப்பாங்க. அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் இதில் கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ இன்கேஸ் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, அதில் ஒரு 30% மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில இன்னும் இன்டெப்த்தாக போனால் அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். பட் வாங்காமல் இருந்தாலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரே ஸ்டார்ட் ஆகாது. வாங்கினாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சேவிங்ஸ். சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் சேவ் பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேவ் பண்ணுறது, ரிட்டைர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுறது. சேவிங் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் வந்துருச்சு, மணின்னா என்னன்னு தெரியுது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது, அதுலேருந்தே உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சேவிங்ஸ்னால் என்ன, சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும், சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் சேவிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ், ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபியூச்சர் ஃபைனான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த சேவிங்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ஃபோர்த்தா பாரோயிங் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம மணி ஒரு பேங்க்கிட்டயோ இல்லை யார்கிட்டயாச்சும் பாரோ பண்றது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணும்போது அது மேபி நம்ம ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும், இல்லை ஒரு பெரிய எஜுகேஷன், இல்லை ஒரு கல்யாணத்துக்காக நிறைய கோல்டு வாங்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இருக்கு அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா ஒரு லோன் வாங்கணும். ஃபைனான்ஸை நம்ம மணி பாரோ பண்ணணும். அப்படி பாரோ பண்ணும்போது அதை ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணி அந்த டெப்ட்ஸை கிளியர் பண்றது எப்படி அப்படின்ற ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி கண்டிப்பா ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்க ஏஜ் என்ன, உங்க எந்த அளவுக்கு உங்களால ரிஸ்க் பேர் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பிளான் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட மணியை எந்தெந்த போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஈக்விட்டிஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நாலேஜ் இருந்தால் தான் உங்களால ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணி உங்களால ஒரு ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா இருக்க முடியும். இதுதான் 5 பேசிக் ஃபைனான்ஷியல் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் என்னதான் நல்லா சம்பாதிச்சாலும் அதை ப்ராப்பராக ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிளியரான ஐடியா இல்லை, அதை பற்றி நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ண விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோஸ். பை ஃப்ரம் நான்.